ம் இத வீட்ல எங்க வைக்க போறீங்க? ஹாய் ஹாய் மேம், ஸ்வேதா. குட் ஈவினிங். இவளுக்கு ஸ்கூல் ஃபோபியான்னு 2 ஸ்கூல் மாத்திட்டே இருந்தேன். முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்படி அழுவா, ஆனா இப்போ வீட்ல இருக்கிறதுக்கு அப்படி அழுவுறா. சாட்டர்டே ஆனா கூட ஸ்கூலுக்கு தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறா மேம். அப்படியாடா? இங்க வா. எப்படி என் பொண்ணை இவ்ளோ இம்ப்ரெஸ் பண்ணீங்க? நான் பெருசா ஒண்ணும் பண்றது இல்லைங்க. நல்லா கோமாளியா நடிப்பேன், அவ்வளவுதான். மாறிடாதீங்க ப்ளீஸ். கோமாளியாவே இருங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை ஹீரோவா நினைப்பாங்க. தேங்க்யூ. சூப்பர். அதுவும் குழந்தையோட அம்மாவே அப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ நோ. இன்னைக்கு நீ வேற மாதிரி அழகா இருக்க. அப்பா ஏசி ரொம்ப ஓவரா இருக்குப்பா. சூப்பர் காமாச்சி. அடி பாவி, இவ்ளோ பேசுறியோ நீ? சூப்பரா இருக்கா. நல்ல டீச்சராவும் நல்ல டாக்டராவும் கடைசி வரைக்கும் இருந்துட்டா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா கூட வாழ்த்திட்டே இருப்பாங்கல்ல. கண்டிப்பா. யார் இவங்க நல்ல டீச்சரா? வாண்டு குட்டி வாண்டு. அப்பா அம்மாவும் நீங்களும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அம்மா கான்வென்ட்ல படிச்சாங்க, நான் கான்ஃபிடென்ட்ல படிச்சேன். கான்ஃபிடென்ட்டா? அது எங்க இருக்கு? அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கிடைக்கும். அப்புறம் ஏன் எங்களை அங்க சேர்க்கல? அதுக்கு இந்த கான்வென்ட் ஒத்துக்கவே இல்லையே. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு ஒத்த கால நின்னேன். ஏய், என்னப்பா சொல்ற? அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்த குழந்தைங்க எல்லாம் ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு போறாங்க. நம்ம குழந்தைங்களை மட்டும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்தா அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராதா? எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலும் தமிழ்ல 247, இங்கிலீஷ்ல 26, ஹிந்தில 220 இதுக்குள்ளதான் சுத்தி சுத்தி சொல்லி கொடுக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல 30 வார்த்தை சேர்த்து சொல்லி கொடுக்க போறாங்களா என்ன? ஐயோ, சூப்பர்ப்பா.